ஸ்ரீராமநாமம் வாழ்க. ஸ்ரீராம ஜெயம். அனைவருக்கும் வணக்கம். தசரத மகாராஜா பிள்ளைகள் இல்லாமல் புத்திரர் இல்லாமல் வயதைப்பட்டு மனசங்கரப்பட்டார். குருகுல வசன்படி அரண்மனையில் புத்திர காமகோஷ்டியாக வளர்த்தாங்க. காமகோஷ்டியாக வளர்க்கும் பொழுது அதுக்கு யாகத்திலிருந்து தெய்வீக பாயாசம் வெளிவந்தது. அசரீரியாக அது ஒரு மனைகளுக்கு கொடு, பிள்ளைகள் பிறப்பாடு அசரீரி சொன்னது. தசரதரும் மன மகிழ்ச்சி இருந்து பாயாசத்தை எடுத்து மனைவியிட்ட கொடுத்து நீங்கள் 3 பேரும் பகல் சாப்பிடுன்னு சொல்லி மனைவியிட்ட கொடுக்குறாரு தசரத மகாராஜா. மனைவிகளும் சந்தோஷமாக அதை ஏற்று கோசலை, கையேயி, சிமித்திரை 3 பேர் கோசலை முதல்ல சாப்பிட்றா. சிமித்திரையும் சாப்பிட்டு அன்பு மிகுதி பாசம் மிகுதியாக சிமித்திரைக்கு 2 பேரும் கொடுக்குறாங்க பாயாசத்தை. அவளும் அக்காதாராண்டி சந்தோஷமாக இருக்கு. 3 பேரும் சாப்பிட்றாங்க. கோசலைக்கு ஸ்ரீராமர் பிறக்கிறாரு. கையேய்க்கு பரதன் பிறக்கிறாரு. சுமித்திரைக்கு லட்சுமணரும் சத்ருகனும் பிறக்கிறாங்க. அந்த மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை. அளவு அந்த மகிழ்ச்சியை இருந்து பிள்ளைகளை தங்க தொட்டில் வச்சு சீரோடும் சிறப்போடும் பிள்ளைகளை சந்தோஷமா வளர்க்குறாரு. பிள்ளைகளுக்கு 5 வயசு ஆன உடனே இந்த காலம் மாதிரி அந்த காலத்துல பள்ளிக்கூடம் கிடையாது. குருகுல கல்விக்காக பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறாரு. நல்லா குருகுலத்துல கல்வி வைக்குவான்னு சொல்லி பிள்ளைகிட்ட 4 பிள்ளைக்கு தசரதர் சொல்றாரு. பிள்ளைகளும் தந்தை சொல்லி மிக்க மந்திரியம் ஏற்று சந்தோஷமாக குருகுலம் போகிறாங்க. குருகுலத்தில் ஆயக்கலை 64 கற்று சந்தோஷமாக அரண்மனை திரும்பி வர்றாங்க. திரும்பி வரும்பொழுது விஸ்வாமித்திர முனிவர் யாகம் வளர்க்குறாரு. அந்த யாகத்தை அவனால் பூர்த்தியாக வளர்க்க முடியலை. தாடகையின் வரைக்கும் தடை செஞ்சுக்கிட்டே இருக்கா. அவருக்கு விஸ்வாமித்திரத்து ஞானக்கலை விரியுது. இதுக்கு சரியான தீர்வு ராமலட்சுமணாலே முடியும் அப்படின்னு சொல்லி ராமலட்சுமண முடிய நாடி தசரத்தை நான் யாகம் வளர்க்குறேன், அதை பூர்த்தி என்னால் வளர்க்க முடியலை. அதுக்கு உன் மகனோட அதுக்கு சரியான தீர்வு ஒரு மகனுக்கு ராமலட்சுமணாலே முடியும், உங்கள் ராமலட்சுமண உதவிக்கு அனுப்புன விஸ்வாமித்திரன் தசரதத்தை கேட்குறாரு. தசரதன் சந்தோஷமா ராமலட்சுமணி விஸ்வாமித்திரரை அனுப்பி வைக்கிறார். விஸ்வாமித்திரர் யாகத்தை சந்தோஷமா யாகம் நடத்தி யாகத்துக்கு அரணா பாதுகாப்பு ராமலட்சுமணரும் யாகத்தை பூர்த்தி செஞ்சு கொடுக்குறாங்க. அவரும் இந்தாங்க உங்கள் மகனால் நான் யாகம் சந்தோஷமா பூர்த்தி அடைஞ்சிருச்சு, இந்தாங்க உங்கள் பிள்ளைன்னு சொல்லி தசரத மகாராஜா பிள்ளையெல்லாம் பிடிச்சிட்டு போய் விஸ்வாமித்திரன் பண்ணுவோம். தசரத மகா சொல்கிறாரு, மகனே எனக்கு வயதாயிடுச்சு, முழுமை அடைஞ்சிட்டேன், வரியோ அடைஞ்சிட்டேன், நீ முடிச்சுட்டேன்னு ராமர்கிட்ட சொல்கிறாரு. ராமர் சொல்கிறாரு, அப்பா பாசம் முடியாதுன்னு சொல்லாதீங்கப்பா, நீங்களே மன்னராருங்கன்னு சொல்கிறாரு. ராமர் சொல்கிறாரு, நான் எனக்கு முழுமை அடைஞ்சிட்டேன், நீ விரும்பி கானகமே போகிறாய், நீர் விழுந்த வளநாட்டை நான் விழுந்து வானகமே செல்வேன் என்று சொல்லி தசரதர் சொல்லி சொன்ன உடனே மரணம் அடைஞ்சிட்டார் தசரத மகாராஜா. எத்தனை வருஷம் ஆயிருக்கு.